ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். நான் வந்து ஒரு கொஷின் கேட்கட்டுமா உங்கள்கிட்ட? இப்போது தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி வரத்துக்கு முன்னாடி அதிக காம்படிஷன் இருந்தது பார்த்திங்கன்னா. டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் என்டிகே, அப்புறம் டிஎம்டிகே இது கூட வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. தேமுதிக அதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. பாஜக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போது தாவேக்கா வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக வந்து ஃபஸ்ட்டு அதிமுகவில் போயிட்டு ஜாயின் பண்ணாங்க. அதிமுகவிலேருந்து இப்போ வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க. விஜயகாந்த் சார் வந்து யாரை எதிர்த்து முக்கியமாக போட்டிட்டாரோ அவங்க கூடவே போயிட்டு இப்போ வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோடய கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தேர்தல் நடந்திருக்கு இல்லைங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் வந்து ஓட்டு போடலாம் ஊருக்கு வந்து போயிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பொதுவான விஷயந்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த 2026 தேர்தலுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் வந்து நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பொங்கல், தீபாவளி அப்படின்னா தான் இங்கே சென்னையில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், வரத்துக்கு வந்து ஆர்வம் காட்டுவாங்க. கூட்டமாக பஸ்ஸில் தொங்கிக்கிட்டாச்சும் போயிடுவாங்க சொந்த ஊருக்கு. ஏன்னா 4 கிழமையில நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு முதன் முறையாக நம்ம போய் நம்மளோட வாக்கை வந்து செலுத்தணும், நம்மளோட ஜனநாயக கடமையை வந்து நம்ம போயிட்டு ஆற்றணும், நம்ம போய் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக போயிட்டு சொந்த ஊருக்கு வந்து போகிறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து கிளம்பி கூட்டமாக போகிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? உண்மையாலுமே எனக்கெலாம் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு கூட்டம் வந்து நான் சொந்த ஊருக்கு எலெக்ஷனுக்காக போன மக்களை வந்து நெருங்கி நான் பார்த்தது கிடையாது. அதுவும் சில பேருங்கெல்லாம் வந்து ஓட்டே போடாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் தாண்டியே இந்த முறை பார்த்திங்கன்னா மக்கள் அப்படியே அலமோதுறாங்க. எங்கேயாச்சும் போயிட மாட்டோமா, போயிட்டு நம்மளோட ஓட்டை போட்டுடணும் ஃபஸ்ட் ஆளாக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வம் மக்களுக்குள்ள. இதுக்கு முன்னாடி மக்களுக்குள்ளார இந்த ஆர்வம் வந்து இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா தானே 2-3 கட்சி கிட்டே சேர்த்து போட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க மாற்றி. இப்போது இந்த மாற்றம்லாம் யாரால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்போனால் கண்டிப்பாக அது வந்து விஜய் அண்ணாவில் தான் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் வந்து ஓட்டு போட போய் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்த பையன் வந்து நடிகரை நம்பி எல்லாம் நடிகர் பிடிச்சிருக்கிறனால தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட்டப்பெல்லாம் வந்து பிடிச்சிருந்து தான் ஓட்டு போட்டாங்களா, இல்லை உங்கள் ஆட்சியை வந்து புரிஞ்சிருந்து ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இல்லை மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. நடிகர் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு முறை வந்து நிற்கிறாரு. அதுக்கு வந்து மக்கள் போகாமல் கூட இருக்கலாமே, பிடிச்சிருந்தோட இருக்கலாமே. அவரை நம்பினால தானே இவ்வளோ கூட்டமாக போகிறாங்க. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள்?